9 மாதங்கள் அந்த குகைக்குள் என்ன நடந்தது? ஒரு அரக்கனை வதம் செய்து ஜம்மு காஷ்மீர் மலையுச்சியில் இன்றும் ஜோதியாய் ஜொலிக்கும் அன்னை வைஷ்ணவியின் ரகசியம் இதுதான். தென்னிந்தியாவில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து சிறு வயது முதலே மகாவிஷ்ணுவின் மீது தீராத பக்தி கொண்டிருந்தார் அன்னை வைஷ்ணவி. இவர் திரிகூட மலையில் தவம் செய்தபோது பைரவன் என்ற அரக்கன் அவர் அழகில் மயங்கி தீய எண்ணத்துடன் துரத்தினான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு குகைக்குள் புகுந்த தேவி அங்கே 9 மாதங்கள் கடும் தவம் புரிந்து மகா சக்தியாக உருவெடுத்தார். தன்னை நெருங்கிய பைரவனின் தலையை துண்டித்து வதம் செய்த அன்னை பின்னர் அவன் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால் அவனுக்கு முக்தியும் அளித்தார். அந்த புனித குகையில்தான் இன்றும் அன்னை மாதா வைஷ்ணோ தேவியாக அருள் பாலிக்கிறார். மகாவிஷ்ணுவைப் போலவே சங்கு சக்கரம் ஏந்தி நீல நிற மேனியுடன் பேரெழிலாக காட்சி தரும் இந்த அன்னை அள்ள அள்ளக் குறையாத செல்வம் மட்டுமல்லாமல் தீராத உடல் பிணிகளையும் தீர்க்கும் வல்லமை படைத்தவர். அன்னையின் தரிசன மந்திரம் ஓம் வைஷ்ணவ்யை நமக. வறுமை நீங்கி வளமுடன் வாழ வைஷ்ணவி தேவியின் ஆசிர்வாதங்கள் உங்களை வந்து சேரட்டும். ஓம் சக்தி.